தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனுல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? டிராகன் வித் மேஜிக்கல் பவர்ஸ். ஓகே குட்டீஸ், வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான டிராகன் இருந்துச்சா. அது நைட்ல பார்க்க ரொம்ப ஷைனிங்கா ரொம்ப சூப்பரா இருக்குமா. ஏன்னா அதுக்கு மேஜிக்கல் பவர்ஸ் நிறைய இருக்கா. ஆனா அது என்ன தெரியுமா பண்ணுச்சு? ஒரு நாள் அவங்க ஊர்ல வாழ்ற மக்கள் குழந்தைங்க எல்லாரையும் ரொம்ப பயமுறுத்துச்சா. அது வேற சோன்னு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா. அப்ப வானவில் ரொம்ப அழகா வந்திருந்துச்சா. அதை பாக்குறதுக்காக குழந்தைங்க வெளியில போனப்ப இந்த டிராகன் அவங்கள ரொம்ப பயமுறுத்திடுச்சா. இவங்க ரொம்ப பயந்துட்டாங்களாம். உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம், என்னடா அது, டிராகன் இப்படி பயமுறுத்துதே, அது நல்லதா இருக்கும்னு பார்த்தா இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பயம் வந்துருச்சா. அப்ப அவங்க ஊர்ல மேஜிக்கல் விசார்ட்னு சொல்லிட்டு மந்திரம் தெரிஞ்சவங்க இருக்காங்களாம். சரின்னு அவங்க கிட்ட போய் ஊர் மக்கள் எல்லாம் சொன்னதுக்கு, நீங்க கவலைப்படாதீங்க, நான் அந்த டிராகனை பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். அப்போ அவர் டெய்லியும் அந்த டிராகனை கூப்பிட்டு மந்திரங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து, அது born with magical powers. ஸோ இருந்தாலும் அந்த மந்திரத்தை எப்படி யூஸ் பண்ணணும் மேஜிக்கல் பவர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சாராம். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னாரு அப்படின்னா, உனக்கு எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியல, ஸோ நீ டெய்லியும் மெடிடேட் பண்ணு. எப்பொழுதுமே நீ மெடிடேட் பண்ணா மட்டும்தான் மேஜிக்கல் பவர்ஸ் எங்க தேவையோ அங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த விசார்ட் சொன்னாராம். உடனே இந்த சைஃபருங்கிற டிராகனும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அவர் சொன்னபடி டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணுச்சா. ரொம்ப காமா இருக்க ட்ரை பண்ணுச்சா. உடனே ஊர் மக்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சு போச்சா. கொஞ்ச நாள் அது அட்டகாசம் பண்ணாம ஊர் மக்கள் எல்லாம் எப்படி பேசுறாங்க, எப்படி பழகுறாங்க, அவங்களோட எம்பத்தி என்ன, கைண்ட்னஸ் என்ன, எமோஷன்ஸ் என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிச்சான். இருந்தாலும் அதோட குறும்புத்தனம் ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருந்துச்சா. இங்க இருந்து அங்க ஓடுறது, அங்க இருந்து இங்க ஓடுறதுன்னு ஒரே பரபரப்பா இருக்குமா. கொஞ்ச நேரம் கூட அமைதியாவே இருக்காதான். ஊர் மக்கள் எல்லாரையும் கொஞ்சம் ஆட்டி வச்சுச்சான். உடனே அது அந்த விசார்ட் சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணி அந்த மந்திரத்தை எல்லாம் கத்துக்கிட்டு அதோட மேஜிக்கல் பவர்ஸ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத யூஸ் பண்ணி ஒரு நாள் நைட்டு அழகா பறந்து சந்தோஷமா இருந்துச்சா. அதை பார்த்த உடனே ஊர் மக்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சு போச்சா. நம்ம டிராகனா, அது நம்ம சைஃபர் எவ்வளவு அழகா இருக்கானே, ரொம்ப நல்ல பையனா மாறிட்டானே அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா. அப்போ அந்த மேஜிக்கல் விசார்ட் இருக்காரு இல்லையா, அந்த தாத்தா என்ன பண்ணாரு, எல்லா ஊர் மக்களையும், ஊர்ல ஒரு பெரிய மலை இருந்துச்சா, அந்த மலையில தான் அந்த டிராகனோட கோயில் இருந்துச்சா, அங்க கூட்டிட்டு போனாராம். அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா நிறைய கஷ்டங்கள் எல்லாம் தாண்டிதான் அந்த கோயிலுக்கு போக முடியுமா. நிறைய பனி மலையெல்லாம் ஏறி இறங்கணுமா. ஒவ்வொரு இடத்துலயும் தங்குறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குமா. அப்படி இந்த ஊர் மக்கள் எல்லாம் மேல போய் அந்த டிராகன் கோயில பார்த்தாங்களாம். அங்க ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சா அந்த கோயில். அந்த கோயிலுக்கு போனாலே அவ்வளவு ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்குமா. அதனால அந்த விசார்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, டிராகன் எல்லாம் நம்ம முன்னோர்கள் வழிபட்டு சாமியில ஒண்ணு, அதனால நம்மளால அதுக்கு எந்த தீங்கும் வராது, அதுவும் நமக்கு எந்த தீங்கும் பண்ணாது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷமா டிராகனோடய வாழ்ந்தாங்களாம். அது ஒரு மிருகம்னு நினைக்காம, அதுவும் மனுஷங்களோட எல்லா எமோஷன்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற வகையில இருந்துச்சு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது குட்டீஸ்? நம்மளும் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா மெடிடேட் பண்ணணும். எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப முக்கியம். ஓகே குட்டீஸ், நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனுல இன்னைக்கு கதை அவ்வளவுதான். பாய் பாய்.